ஹாய், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த 11வது வகுப்பில் தமிழ்லேருந்து ஒரு 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தோம், 12வது வகுப்பு முடிஞ்சிருச்சு. அதனால் அதன் தொடர்ச்சியாக இப்போ 11வது வகுப்பு இயல் 1ல் இருந்து நாம் இந்த வீடியோவில் வினாக்கள் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு 20-25 வினாக்கள் கிடைக்கும். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மணி மாலை என்னும் சொல்லை பிரித்து எழுதும் பொழுது வரும் உயிர் ஈறு அப்படின்னா நம்ம ஒரு எழுத்தை பிரித்து எழுதும்போது அந்த கடைசியாக வரக்கூடிய உயிர் எழுத்து. ஓகேவா? முதல்ல நிலைமொழியில் வரக்கூடிய இறுதி எழுத்து அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உயிர் ஈருன்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய விடை என்னன்னு பார்த்துடலாம் பாருங்க. எப்படிமா? மணி கூட்டல் மாலை, நீ இருக்குது இல்லையா, அந்த நீயை எப்படி எழுதலாம்? இன் கூட்டல் அப்படிதானே பிரிப்போம். ஸோ அதனுடைய உயிர் ஈறு அப்படின்னு சொன்னால் மெய் ஈறு அப்படின்னு சொன்னால் இன்னு. ஓகேவா? சரி, அடுத்த வினாக்கு போலாமா? வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியத்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவள் என சு வில்வரத்தினம் யாரை குறிப்பிடுகிறார்? இது நமது பாடப்பகுதியில் முதல்ல இருக்கக்கூடியது. சரியா? ஸோ அந்த வகையில் சு வில்வரத்தினம் அப்படிங்கிறவங்க யாரை குறிப்பிடுறாரு? விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? தமிழ் மொழி. சரியா? நமக்கு இதில் புத்தகத்தில் வினா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வழி வழி நின்னதடி தொழுதவர் இதில் இருக்கக்கூடிய வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குவாங்க. சரியா? ஸோ தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் இதெல்லாமே என்ன அப்படின்னா வினையாளனையும் பெயர்கள். குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வ ரத்தினம். சரி, அடுத்த வினா பார்த்துடலாம். அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உரைநடை மொழிக்கு. அடுத்தது பாருங்க. மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்றவர். இவங்க எல்லாருமே மொழி பற்றிய அந்த கவிதைகள் இயற்றின கூற்றுகள் கூறினவர்கள் ஆசிரியர்கள் தான். அதில் இது யாருடைய கூற்று? விடை பார்த்துடலாம். விடை என்ன அப்படின்னு சொன்னா எர்னஸ்ட் காசிரர். சரியா? எர்னஸ்ட் காசிரர் அவருடைய கூற்று. இதுல என்ன அப்படி பார்த்துக்கலாம்னா, மொழி என்ற ஒன்று பிறந்த பிறகுதான் உலகம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கு அப்படிங்கிறது. சரியா? இது நமது பாடப்பகுதியை எழுதினவர் யார் அப்படின்னா இந்திரன் அவர்களுடைய அந்த கட்டுரை தான். அதுல இவருடைய வார்த்தை அவர் மேற்கோளா கொட்டியிருப்பார். அடுத்து பாருங்க. தவறான இணையை கண்டறி. ஒவ்வொருத்தரோடு தொடர்புடையது. புள்ளின் இதழ்கள் ஸ்டெஃபன் மல்லார்மே, பாப்லோ நெருடா, மனோரமா பிஸ்வாலி. விடை பார்த்துடலாமா? எல்லாமே சரிதான், ஒன்று மட்டும்தான் நமக்கு தவறானதா இருக்கு. சரியா? அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, விடை பார்த்துடலாம். விடை என்ன அப்படின்னா புள்ளின் இதழ்கள். புள்ளின் இதழ்கள் ஆசிரியர் வால்ட் விட்மன். புள்ளின் இதழ்கள் அப்படிங்கக்கூடிய அந்த அதுக்காக வால்ட் விட்மன் அவர்கள் நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. சரியா? சரி, அடுத்தது இந்த வால்ட் விட்மன் அவர்கள் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். அவர் அமெரிக்காவை சார்ந்தவர். அவர் தோற்றுவித்த இயக்கம் என்ன அப்படின்னு சொன்னா புது கவிதை இயக்கம். சரிம்மா, அடுத்தது போலாமா? வேற யாரும் ஸ்டெஃபன் மல்லார்மே அவர் குறியீட்டு இயக்கத்தை பத்தி தெளிவா கவிதை எழுதியிருப்பாரு. பாப்புலர் நெருடா அவர்கள் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. மனோரா பிஸ்வாசிங்கிறவர் ஒரு ஓரிய மொழி கவிஞர் தான். ஓகே, அடுத்தது பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வார்த்தை கூறினது யாருன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி கமெண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குதுல்ல, பார்க்கலாம். கனா ஒன்று நான் கண்டேன், உலகெல்லாம் திரண்டு ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன், அது நண்பர்கள் நகரம் என்றொரு புது நகரம். இந்த வார்த்தையை கூறியது யாரு? சரியா? தெரிஞ்சா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோக்கு போகலாமா? அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக இந்திரன் குறிப்பிடுவது. இப்போ நம்ம உரைநடையில் அவர் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக இந்திரன் அவர்கள் குறிப்பிடுவது எது? விடை பார்த்தெல்லாம். விடை என்னதுமா? பேச்சு மொழி. பேச்சு மொழி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நேரடி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சு மொழி நேரடி மொழி தான் நமக்கு அதிக உணர்ச்சிகளை எளிதாக நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள்.
இதை வந்து பேச்சு மொழிக்காக ஆற்றூர் ரவிவர்மா மலையாள கவிஞர் இருக்கார் இல்லையா, அவங்களும் வந்து ஒரு கவிஞர் நிகழ்காலத்தவரா இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிப்பதும் அந்த பேச்சு மொழி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆற்றூர் ரவிவர்மா. 2 பேர் சொல்லியிருக்காங்க. சரி, ஒருத்தர் இந்திரர், இன்னொன்று வந்து ஆற்றூர் ரவிவர்மா. அடுத்து என்ன போலாம். 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் அவரது படைப்பு. இதுல 2 கொஸ்டினுமே சேர்த்து ஒரே இதை கேட்டாச்சு. இந்திரன் அவர்களினுடைய இயற்பெயர் என்ன, அப்புறம் அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு. கீழே இருக்க எல்லாமே அவருடைய படைப்பு தான். சரி, விடை பார்த்தலாம். விடை என்ன அப்படின்னா, பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பு. அவர் எழுதுனதில்ல, அவர் வந்து ஓரிய மொழி கவிஞர் இருக்காங்க இல்லையா, அந்த ஓரிய மொழி கவிஞருடைய ஒரு மொழிபெயர்ப்பு தான். அதாவது மனோரமா வாப்சி பார்த்தோம்ல, அந்த மனோரமா அவர்களினுடைய படைப்பு. அதை தமிழ் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. என்ன பேர்லன்னா பறவைகள் ஒருவேளை தூங்கு போயிருக்கலாம். எப்ப 2001 சாகித்ய அகாடமி. யாரு? ராஜேந்திரன். இயற்பெயர் ராஜேந்திரன், பேர் என்ன? இந்திரன். அடுத்தது போலாமா. 2001 உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் இவரது படைப்புகள் தொகுக்கப்பட்டன. நம்ம இவங்கெல்லாம் எல்லாருமே இந்த லெசன்ல பார்க்கறனால கொஞ்சம் நிறைய பேர் குழப்பிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பார்த்துலாம். உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் இவரது படைப்புகள் தொகுக்கப்பட்டன. விடை பார்த்துலாமா. விடை யாருன்னா சு வில்வரத்தினம். சரியா, சு வில்வரத்தினம். இவர் வந்து நம்ம தமிழ் மொழி வாழ்த்து பாடி இருக்கிறவர். அடுத்த வினா போலாம். நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பினை உணரவும் உதவுவது. இது நமது நன்னூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. தொல்காப்பியத்தை பற்றி பின்பற்றி எழுதப்பட்டதுதான் என்ன அப்படின்னா நன்னூல். அதுல அந்த நூலை பத்தி சிறப்பா கூறுறதுக்கு என்ன பயன்படுது அப்படின்னா பாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பாயிரம் அதுவே பொதுவா வந்து 7 பெயர்ல இருக்கும். முகவுரை, பதிகம், அணிந்துரை, புனைந்துரை, நுண்முகம், புறவுரை, தந்துரை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நூல் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல இருக்கும். முகவுரை, பதிகம், அணிந்துரை. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆர்டர்ல இருக்கும். அந்த பேர் தான் வந்து பாயிரம் அப்படிங்கிறது. சரியாமா, இதுல நம்ம வேற எல்லாமே தெரிஞ்சிடும். புறவுரை அப்படின்னா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை சொல்றது, அதுதான் வந்து புறவுரை. தந்துரைனா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தர சொல்வது, இதுதான். ஓகே, இந்த பாயிரம் 2 வகைப்படும். ஒன்று வந்து சிறப்பு பாயிரம், இன்னொன்று பொது பாயிரம். வகைகள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பாயிரம், பொது பாயிரம். அந்த சிறப்பு பாயிரம் 5 வகையா இருக்கும். பொது பாயிரம் 5 வகை, சிறப்பு பாயிரம் 8 வகை. சரி, அப்புறம் பாருங்க. பின்வருவனவற்றுள் நன்னூல் எழுத்ததிகாரத்தில் பொருந்தாத ஒன்று. 2 அதிகாரங்களை கொண்டது நன்னூல். எழுத்ததிகாரம், அந்த இன்னொன்று வந்து சொல்லதிகாரம். சரியா, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். ஸோ எழுத்ததிகாரத்துல 5 பகுதிகள் இருக்கும், சொல்லதிகாரத்திலையும் 5 பகுதிகள் இருக்கும். அதில் அப்போ இதுல விட என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. பொருந்தாத ஒன்று எழுத்ததிகாரத்துல. ஓகே, விடை பார்த்தலாம். விடை என்னது அப்படின்னு சொன்னா உரியியல். சரியா, இது வந்து சொல்லதிகாரத்துல சார்ந்தது. எழுத்ததிகாரத்துல இருக்கிற 5 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல். ஓகேவா, ஸோ எழுத்ததியல், பதவியல் இந்த 2 தான் இது கூட சேர்த்து எழுதணும் எழுத்ததிகாரத்துக்கு. அப்போ உரியியல் அப்படிங்கிறது சொல்லதிகாரத்துக்குரியது. அடுத்த வினா பார்த்தலாமா. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார்? நன்னூல் ஆசிரியர் வந்து பவணந்தி முனிவர். அவருடைய யார் கேட்டதுக்காக எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா சீயங்கன் என்ற சிற்றரசர். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த நூலை எழுதியிருப்பாரு. சீயங்கன் என்ற சிற்றரசர். ஓகே, 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபா அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை. அவர் வந்து அவருடைய எங்க இருக்கு அப்படின்னா மேட்டுப்புதூர்ல ஈரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த 8ஆம் தீர்த்தங்கரர் இருக்கார் இல்லையா, அவருடைய கோயில் இருக்குதாமா. எங்க?
ஈரோடு மாவட்டத்தில். சரியா, அந்த கோயிலில் பவனந்தி முனிவரினுடைய ஒரு சிறு உருவமும் இருக்குதாமா. சரியா, சிற்ப படமும் இருக்குதாமா. உருவச்சிற்பம் இருக்கிறதுனால தான் அப்புறம் வந்து நம்ம ஞாபகப்படுத்தியிருக்கோம். சரியாமா, யாரு 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபா எங்க ஈரோடு மாவட்டத்தில் மேட்டுப்புதூர்ல. அங்கே யாருடைய உருவச்சிற்பம் இருக்குமா? பவனந்தி முனிவர். ஓகேவா. அப்புறம் தொல்காப்பியர் வேற ஒன்றும் இல்லை, பவனந்தி முனிவர் வந்து தொல்காப்பியரை தழுவிதான் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சீயங்கன் என்ற சிற்றரசர். அடுத்த வினா போலாம். ராபின்சன் குரூசோ என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? முத்துலிங்கம், டேனியல் டிஃபோ, ஜெயபாலன், சாண்டில்யன். இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அவர்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான். அப்போ நம்ம பாடப்பகுதியிலேருந்து கேட்டிருக்கோம். இப்போ ராபின்சன் குரூசோனுடைய ஆசிரியர் யாருன்னா டேனியல் டிஃபோ. ஓகேவா. நம்ம உரை நடை ஆசிரியர் யாருன்னா முத்துலிங்கம். அவர் ஒரு அவங்க இருந்த பகுதியில இருந்து அந்த அகதிகளாக எடுத்து செல்லப்படும் போது அவர் கையில எடுத்துட்டு போன அந்த புக்கு தான் என்ன அப்படின்னா ராபின்சன் குரூசோங்கிறது. இதன் ஆசிரியர் டேனியல் டிஃபோ. ஓகே, அடுத்த வினா போலாமா. வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேரூர் பால் என்ற நற்றினை பாடல் வரிகள் குறிப்பிடுவது. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனி மகனார். சரியா, நற்றினை இதனுடைய ஆசிரியர் வந்து தனி மகனார் இந்த பாடல் வரிகள் சொன்னது. இதுல வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பால். விடை பார்த்துடலாமா. என்ன வேற ஒன்றும் இல்லை, புலம்பெயர்ந்தவர்களினுடைய துன்பம், புலம்பெயர்ந்து போறாங்க இல்லையா அவங்களுடைய துன்பத்தை பற்றி தான் இந்த பாடல் வரிகள்ல. அப்போ சங்க இலக்கியங்கள்லேயே புலம்பெயர்தல் அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறார். அடுத்தது போலாம். ஜனவரி 14ஆம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டுல இருந்து நம்ம வந்து ஜனவரி 14 தமிழர் பாரம்பரிய நாள்னு கொண்டாடிட்டு இருக்கோம்? விடை என்னது அப்படின்னா 2012. சரி, அப்புறம் பாருங்க. சூரியன் மறையாத தமிழ் புலம் என அகத்தியலிங்கம் தமிழர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவது, தமிழர்கள் ஈகை பண்புடன் செயல்படுவதனால, உலகெங்கும் தமிழர்கள் பரவி இருப்பதனால. ஸோ இதுல எது வந்து சூரியன் மறையாத தமிழ் புலம் என அகத்தியலிங்கம் அவர்கள் குறிப்பிடுகிறார். சூரியன் மறையாத அரசு பிரித்தானிய அரசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் மறையாத அரசுன்னு சொல்றது பிரித்தானிய அரசு, சூரியன் மறையாத புலம் அப்படிங்கிறது தமிழ் புலம். சரியா, ஓகே. எதனால அப்படின்னா உலகம் எங்கும் தமிழர்கள் பரவி இருக்காங்க, நம்ம எந்த பகுதிக்கு போனாலும் அங்க ஒரு தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதா இதனுடைய பொருள். சரி, அடுத்த வினா போலாம். முத்துலிங்கம் அவர்களின் இலங்கை அரசின் சாகித்ய பரிசு பெற்ற படைப்பு. முத்துலிங்கம் அவர்களின் இலங்கை அரசின் சாகித்ய பரிசு. சரியா, நம்ம தமிழ்நாடு அரசினுடைய முதல் பரிசும் வாங்கியிருக்கிறாங்க. நமது தமிழ்நாடு அரசினுடைய பரிசும் வாங்கியிருக்கிறாரு. அது வேற ஒரு சிறுகதை. இது வந்து இலங்கைக்காக வேற ஒரு சிறுகதை. சரியா, பார்த்துடலாம். இது இலங்கை அரசு வாங்கினது என்ன அப்படின்னா வடக்கு வீதி. சரியா, ஆண்டு வந்து 1999. வடக்கு வீதிங்கக்கூடிய சிறுகதை தொகுப்பு யார் அப்படின்னா முத்துலிங்கம் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது எந்த வருடம் 1999. சரியாமா. இதே நேரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய முதல் பரிசு பெற்ற படைப்பு என்ன அப்படின்னா வம்சவிருத்திங்கிறது சிறுகதை தொகுப்பு தான். எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1996. சரி, அடுத்த வினா போலாமா. அடுத்தது வந்து ஒரு இலக்கணம் பார்க்கலாம். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்ற புணர்ச்சி வினியின் அடிப்படையில் அமைந்த சொல். கீழே கொடுத்துருக்கிற சொல்லெல்லாம் வந்து பிரித்து பாருங்க. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் சரியா ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை. அந்த வகையில பிரிச்சு பார்த்தோம்னா கருமை கூட்டல் மேகம் மை தான், மை விகுதி கெட்டுருச்சு, அப்ப ஈறு போதல் தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று கிடையாது. அணிந்துரை அணிந்து கூட்டல் உரை. சரியா, அப்போ ஊ வருது. ஸோ உயிர்வரின் உட்குரல் மேவிட்டோடவும் அப்போ வந்து அணிந்து கூட்டல் ஊ வரும் உரை. அப்புறமா வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை. அப்போ விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அணிந்துரை. அடுத்தது பாருங்க, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இல்லையா. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் யார்? ஈஸியா ஆன்சர் சொல்லிடுவீங்க.
தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. என்னது சொன்னது யாருமா? ரசூல் கம்சதேவ் அல்லது கம்சதேவ். ஓகே, அடுத்த வினா போலாம். புலமை கதிரவன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். புலமை கதிரவன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரர், சுப்பிரமணிய தேசிகர், உவே சாமிநாதையர், குலாம் காதிரு நாவலர். இது நம்ம நமக்கு பாடப்பகுதி இல்லை, பாடப்பகுதிக்கு அப்புறமா பின்னாடி கொடுத்துருப்பாங்கல்ல, ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் ஒரு ஆசிரியரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவருடைய வகையில் இந்த லெசனில் வரவர் யார் அப்படின்னு சொன்னால் நமது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? சுப்பிரமணிய தேசிகருங்கிறது அவருக்கு தமிழ் கற்பித்தவர், அல்லது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யாரிடம் தமிழ் கற்றார் அப்படின்னு கேட்டேன்னா சுப்பிரமணிய தேசிகர். ஊவேசாவும் குலம் காதிரு நாவலரும் அவருடைய மாணவர்கள். ஓகே, சரி, அடுத்தது போலாமா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரர் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்று. அவர் திருச்சியை சார்ந்தவர், சரியாமா? அப்புறம் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னா நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரர். சரி, பார்த்துடலாம். விடை என்னது அப்படின்னா பொருந்தாதது, எழுதாத நூல் தான். ஓகேவா? சடகோபர் அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி, சேக்கிலார் பிள்ளை தமிழ், இது எல்லாமே யாரு தான்? மீனாட்சி சுந்தரனார் எழுதிய நூல்கள் தான். ஓகேவா? இது தவிர யமக அந்தாதி அதையும் எழுதியிருக்கிறாரு. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக, ஒவ்வொரு நூலு அது இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் இடம்பெற்றுள்ள நூல்களும். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும், அதுவும் சாளும் நற்றமிழ் முழுதறிதல், தமிழ் தளிய சாயலவர், தமிழ் இவை 10மே. இதெல்லாம் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி வினாக்கள் எதிர்பார்க்கலாம். இனிமையும் நீர்மையும் தமிழனல் அப்படிங்கிறது பிங்கள நிகண்டு, அதுவும் சாளும் நற்றமிழ் முழுதறிதல் அப்படிங்கிறது புறநானூறு, தமிழ் தளிய சாயலவர் கம்பராமாயணம், தமிழ் இவை 10மே தேவாரம். இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, ஆண்டாள் அவர்கள் தமிழ் மாலை, ஆண்டாள் எழுதிய திருப்பாவை தமிழ் மாலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ எல்லா இடங்களையும் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு வந்திருக்கு, இதுதான் முக்கியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, தமிழனல் இருக்கா, நற்றமிழ்னு இருக்கா, அப்புறமா தமிழ்ல இருக்குது இல்லையா? இதே மாதிரி தமிழ் மாலை அப்படின்னு திருப்பாவையில் ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. சரியா? தமிழ் மாலைங்கிறது திருப்பாவை, ஆண்டாள் எழுதியது. ஓகே, அடுத்தது போலாமா? தகப்பன் பிரித்து எழுதுக. தகப்பன் விடை பார்த்துடலாம். தம் கூட்டல் அப்பன், அதுதான் தம் அப்பன் அப்படிங்கிறது தான் மருவி தகப்பன் என்றானது அப்படின்னு ஒரு வரி புத்தகத்துல பின்னாடி இருக்குது. அதனால நம்ம இதை பார்த்துக்குவோம். பிரித்தெழுதுகள் தனியா இல்லமா, புத்தகத்துல இருக்கக்கூடியது. சரி, அடுத்த வினா பார்த்துடலாமா? அடுத்தது பாருங்க, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. இது புத்தக வினா. முத்துலிங்கம், பவனந்தி முனிவர், சு வில்வரத்தினம், இந்திரன், இவர்கள் நமக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். அவர்களுடைய படைப்புகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல சரியானது 2 மட்டும் சரியானது, அது எதெல்லாங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, விடை பார்த்துடலாம். விடை என்ன அப்படின்னு சொன்னா, முத்துலிங்கம் அவர்கள் யுகத்தின் பாடல் இல்லை. முத்துலிங்கம் அவர்கள் தான் 6ஆம் திணை அப்படிங்கிறத எடுத்திருப்பாரு. புலம்பெயர்ந்தவர்கள் பற்றியும், அப்புறமா யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ச்சி செஞ்சு வேற பக்கம் போய் அகதிகளாக வாழ்றவங்க, இந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை சூழலை பற்றி தான் 6ஆம் திணை. அதாவது 6ஆம் திணைனா வேற ஒன்றும் இல்லை, பனியும் பனி சார்ந்த இடமும், ஐவகை நிலங்கள், நம்ம குறிஞ்சி முல்லை, அதே மாதிரி இது பனியும் பனி சார்ந்த இடமும் தான் 6ஆம் திணை. அதுதான் எங்களுடைய புலம்பெயர்ந்தவங்களுடைய நிலை அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்திருப்பார். ஓகே, பவனந்தி முனிவர் நன்னூல், இது நமக்கு தெரியும். அடுத்தது இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும். ஓகேவா? இந்திரன் தான் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் சொல்லியிருப்பார். அப்போ விடை சி. அடுத்தது பார்க்கலாம். கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள், இதுல உள்ள அடிமோனையை தெரிவு செய்க. ஸோ வில்வரத்தினம் அவர்களுடைய படைப்பு இது, அவர்களுடைய பாடல் வரிகள் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய அடிமோனை,
மோனைனா என்ன முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்போ டக்குன்னு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப நேரம்டா டக்குன்னு பார்த்தலாம். காலத்தால் கபாடபுரம் அடிமுனை தானே, ஒவ்வொரு அடியிலையும் வர்றது. ஸோ அப்போ கபாடபுரங்களை காலத்தால். அடுத்த பாருங்க, பாயிரம் இல்லது அன்றே. இது இல்லை, இதெல்லாம் இல்லைன்னா அது பாயிரம் இல்லாதது என்னது? பாயிரம் பாயிரத்தை பின்பற்றி எழுதாதது. அப்படி எழுதலை அப்படின்னா அது நூலே இல்லை. ஸோ அதுதான் பணுவல். ஓகே, அப்புறம் பாருங்க, ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற பொழுது உறைந்து போல பனிக்கட்டியை போட்டு திட்டநிலை அடைகிறது. இதுவே கவிதை வடிவமாக பார்க்கும்போது அது பறந்து போகுது அப்படின்ற மாதிரி ஆசிரியர் கூறியிருப்பார். ஓகே, விடை பார்த்துடலாமா? இது என்ன அப்படின்னு சொன்னால், எழுத்து மொழியை விட பேச்சு மொழி ரொம்ப எளிமையாக இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குது அப்படிங்கிற பொருள். சரி, அடுத்த வினா பார்த்துடலாமா? மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. மொழி முதல் எழுத்துக்கள். விடை பார்த்துடலாம். விடை என்ன அப்படின்னா அன்னம், கிண்ணம். மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். டமாரம், இங்கனம் அதெல்லாம் வராது. சரியா? ரூரே இதெல்லாம் மொழி முதல்ல வராது. அதுதான் இதனுடைய பொருள். அடுத்த வினா பார்த்தலாம். கடைசி வினா, வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசும் கவிதை படைப்பவர். வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசும் கவிதை படைப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப்லோ நெருடா. சரியாமா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நாம் ஒரு 27 வினாக்கள் பார்த்துருக்கோம். வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கு ஒரு மோட்டிவ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கும் அடுத்த கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு, படிக்கிறதுக்கு, டைப் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் படிக்கவும் தோணாது. அடுத்து கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் போடவும் ஒரு மோட்டிவாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த லெசன்லேருந்து ஒரு 25 வினாக்கள் பார்க்கலாம்.